கடகம் 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். கடகம், நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியதை வாங்கிக் கொள்வீர்கள். பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். வீடு கட்டும் பணியில் அகல கால்களை வைப்பதை தவிர்க்கவும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் செயல்படவும். காரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொண்டையில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். பெண்கள் எதிலும் பொறுமையை கையாள்வது நன்மதிப்பை உருவாக்கி தரும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சீருடை தொடர்பான துறைகளில் ஒரு விதமான ஆர்வமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். சமையல் துறைகளில் சில புதுமைகளை உருவாக்குவீர்கள். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பழக்கவழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்வது சாலச் சிறந்தது. சூழ்நிலை அறிந்து பேச்சுக்களை வெளிப்படுத்துவது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் வேண்டும். உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நெருக்கடிகளை தவிர்க்கும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் கருத்துக்கள் மற்றும் தலையிடுவதை தவிர்க்கவும். வேலை ஆட்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். கமிஷன் துறைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை பெறுவது நல்லது. வியாபாரிகள் வியாபார பணிகளில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கட்டிட விற்பனைகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கமிஷன் வியாபார வழிகளில் லாபங்கள் மேம்படும். இறைச்சி வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படும். விவசாய பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். பாசன வசதிகளை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்யவும். கலைஞர்கள் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இணைய தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். நிதி மேலாண்மை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்களும் லாபமும் கிடைக்கும். மூத்த கலைஞர்களின் அனுபவங்கள் சில புரிதலை உருவாக்கும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒப்பந்த வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். அரசியல்வாதிகள் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கவும். மக்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதன் மூலம் ஆதரவும் ஒத்துழைப்பும் மேம்படும். தொண்டர்களின் அறிமுகமும் ஆதரவும் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக அமையும். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். குறிப்பு: இவையாவும் பொது பலன்களாகும்.